இன்றைக்கி நம்ம உளுந்த வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. உளுந்தம் பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். அப்புறமா அரைச்சி அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், கருவேப்பிலை, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி உள்ள பேஸ்ட் மாதிரி வச்சிடணும். அப்புறமா என்னென்னா ஒரு கடாயை எடுத்து அது நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த பேஸ்ட்லாம், அதை வடை மாதிரி நல்ல பக்குவத்தில் கையால் அமுக்கி அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படி உள்ளே போடுறோம். அது வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். அப்புறம் இந்த கடாயில் கிட்டத்தட்ட ஒரு 3 போடலாம். அந்த மாதிரி கெப்பாசிட்டி தான் இருக்குது. அந்த அளவு தான் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். சரிங்களா? அதனால் இப்போ 2 போட்டாச்சு. இனி 3வது இப்போ போடுறோம் பாருங்கள். 3ம் போட்டாச்சு. அப்புறம் இது இனி உள்ளா வரைக்கும் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் தீயை குறைச்சி சிம்மில் வச்சு அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்புறம் இதை மாற்றி போடணும். ஏன்னா ஒரு பாதி சைடு வெந்திருக்குது, இன்னொரு பாதி சைடு வேகணும் பாருங்கள். அப்புறம் அந்த கலர்ஸு மாறணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். அப்போ தான் ஃபுல்லாக அது அந்த கலர்ஸ் அப்படி பளிச்சுன்னு தெரிஞ்சோன்னே கிறிஸ்பி மாதிரி நமக்கு சாப்பிடும்போது தெரியும். இப்போ ரெடி ஆகிடுச்சா? நம்ம எதிர்பார்த்த அந்த கலர் வந்துடுச்சா? அதை ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பரை வச்சு நாம் உள்ளே போடுறோம். அதாவது எண்ணெயை நல்லா வடிய வச்சு அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் நம்ம உள்ளே. அப்போ தான் அந்த தங்கிட்டு இருக்க எண்ணெய்லாம் வடிஞ்சு பிற்பாடு நம்ம இதில் போடுறோம். நான் போட்டு ரெடி ஆகிட்டா இதுதாங்க வடை ரெடி. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டா.